துருக்கி, சிரியா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான மோதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக வருகின்ற செய்திகள். சிரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் அசாத் ஹசன் அல் ஹைபானி பாகிஸ்தானுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிரியாவுடைய அமைச்சர் சென்ற நிகழ்வு. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களான ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மிக மோசமாக சேதமடைந்து அமெரிக்காவிற்கு திரும்பிய நிகழ்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் இந்த தொகுப்பில் காணலாம். இது ஜெம் டிகோட். துருக்கி, இஸ்ரேல், சிரியா இந்த 3 நாடுகளும் அருகருகே இருக்கின்ற நாடுகள். தற்போது சிரியாவில் ஒரு மிக பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நாம் அனுமானிக்க முடிகிறது. துருக்கியுடைய இராணுவம் சிரியாவில் இருக்கின்ற அல்லப்போ நகரத்தில் இராணுவ தளவாடங்களை குவித்து வருவதாக வருகின்ற செய்திகள். இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை கொடுப்பதாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பியதுதான் இப்பொழுது மிக முக்கியமாக அமெரிக்க ஊடகங்களில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர்கள் இந்த 3 நாடுகளும் டீகன்ஃப்ளிக்ஷன் மெக்கானிசத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துவதாக செய்திகள் வருகின்றன. அது என்ன டீகன்ஃப்ளிகேஷன் மெக்கானிசம் என்றால், மோதலை தடுக்கின்ற ஒரு யுக்தியை இந்த 3 நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக வெள்ளை மாளிகை செய்திக்குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. காரணம் என்னவென்றால், துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையில் இருக்கின்ற இத்லிப் என்ற நகரம், இது கிட்டத்தட்ட துருக்கிக்கு அருகே இருக்கின்ற ஒரு நகரம். இந்த இத்லிப் நகரத்துக்கு அருகே இருக்கின்ற அபு அல் தஹீர் என்கிற அந்த இராணுவ தளத்தில் துருக்கியுடைய இராணுவம் அதிகமான இராணுவ தளவாடங்களை குவிப்பதாகவும் துருக்கியுடைய போர் வீரர்களை வந்து இறக்குவதாகவும் செய்திகள் இஸ்ரேல் ஊடகங்களால் பரப்பப்பட்டு வருகின்றன. இது ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்ற நிலையில் இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேல் இராணுவம் இந்த அபு அல் தஹீர் மற்றும் இந்த இத்லிப் நகரத்தின் மீது சுமார் 8 முறை ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதும் இந்த பதற்றத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார். இதற்கிடையில் சிரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் அசாத் ஹசன் அல் ஹைபானி தற்போது அங்கு HTS சொல்லக்கூடிய ஹயாத் அல் தக்ரீருடைய அந்த கிளர்ச்சியாளர் குழு தான் சிரியாவை ஆட்சி செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் அகமது அல் ஷரா என்று சொல்லக்கூடிய அந்த HTS உடைய தலைவர், கிளர்ச்சி குழுவின் தலைவர் தான் தற்போது சிரியாவுடைய அதிபராக இருக்கிறார். இதற்கு முன்பாக ஒரு 54 ஆண்டுகள் சிரியாவை பசார் அல் ஆசாத்தும் அவருடைய தந்தையாரும் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி ஈரானுடைய ஆதரவு ஆட்சியாக இருந்தது. ஆனால் 2024 ஆண்டு முதல் இந்த அகமது அல் ஷராவுடைய கிளர்ச்சி குழு சிரியாவை ஆட்சி செய்வதை பார்க்கிறோம். இந்த ஹயாத் அல் ஷராவுடைய இந்த கிளர்ச்சி குழு அவர்களுடைய ஆரிஜின் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவுடைய தலைமையகம் இந்த இத்லிப் நகரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இத்லிப் நகரம் துருக்கியுடைய அந்த எல்லைக்கு ஒட்டிய நகரமாக இருக்கிறது. தற்போது இந்த இத்லிப் நகரத்தில் துருக்கி இராணுவ தளவாடங்களை குவித்து வருவதாக செய்திகள் சொல்லப்படுவது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு யுத்தத்தை, பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றால் மிகையல்ல என்று சொல்கிறார். இப்பொழுது சிரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் ஹசன் ஹைபானி பாகிஸ்தானுக்கு சென்றதை பார்க்க வேண்டும். கடந்த 20 வருடங்களாக பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு சிரியாவுடைய அமைச்சரும் சென்றதில்லை. முதன்முறையாக 20 வருடங்களுக்கு பிறகு சிரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம், சமீபத்தில் துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இந்த 3 நாடுகளும் சவுதி அரேபியாவுடைய முக்கிய நகரான மெக்காவில் வைத்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த 3 நாடுகளும் இணைந்து போர்களை சந்திக்கும்
பாதுகாப்பை ஒன்றிணைக்கும். ஒரு நாட்டை இன்னொருவர் தாக்கினால் மற்ற 2 நாடுகளும் அந்த போரில் குதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் சிரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தான் சென்றிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த 3 நாடுகளோடு சிரியாவும் அந்த இணைப்பில் சேர்வதாக தகவல் வருகின்றன. இது நிச்சயமாக இஸ்ரேல் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. காரணம், இஸ்ரேலுடைய ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடு சவுதி அரேபியா மற்றும் துருக்கி. இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலுடன் இந்த ஆப்ரஹாம் கான்கார்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்ட நாடுகள். சிரியாவும் அதை ஒட்டியுள்ள நாடுதான். சிரியாவும் இஸ்ரேலோடு இந்த ஒப்பந்தத்தை போடவில்லை. இதற்கிடையில் இந்த 3 நாடுகளும் இணைந்து செயல்படுவது இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணுவதாக ஏற்கனவே இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமிர் பென்கவிரும் பலமுறை அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை தகவலை கொடுத்தும் கூட அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் இந்த டீகன்ஃப்ளிக்ஷன் மெக்கானிசத்தை பயன்படுத்த வேண்டும், 3 நாடுகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்வது இஸ்ரேலை எரிச்சல் படுத்துகிறது என செய்திகள் வருகின்றன. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஏற்கனவே ஹார்மோஸ் முற்றுகையில் கப்பல்களை வைத்து முற்றுகை என்கிற சூழலில் கடந்த 4 மாதங்களாக நடக்கின்ற இந்த யுத்தத்தில் சுமார் 250 நாட்கள் இந்த கப்பல் முற்றுகை ஹார்மோஸை நோக்கி இருக்கின்ற சூழலில் அமெரிக்காவுடைய கப்பல்கள், குறிப்பாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அதிகமாக சேதமடைந்திருக்கிறது என்கிற செய்தி ஒரு பெரிய துக்க செய்தியாக அமெரிக்க மக்களால் பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடைய கப்பல். இந்த கப்பல் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் மூலமாக சேதமடைந்திருப்பது, அது தற்போது அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது என்கிற செய்தியும் முக்கியமாக கவனிக்கத்தக்க செய்தியாக இருக்கிறது. காரணம், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் உலகில் மிகப்பெரிய போர்க்கப்பலில் ஒன்றாக கருதப்படுகிறது. சமீபத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருக்கின்ற கழிவறைகள், நீர் சுத்திகரிப்பு பிரச்சனை, வீரர்கள் கடுமையாக மன உளைச்சல் ஏற்பட்டதன் காரணமாக பல்வேறு செய்திகள் காணொளிகளாக வெளிவந்தன. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருக்கின்ற கழிவறைகள் நிரம்பி வழிகின்றன என்கிற செய்தியெல்லாம் அமெரிக்க மக்களால் கவலையோடு பார்க்கப்பட்டது. தற்போது அந்த கப்பலை திருப்பி அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அந்த கப்பல் திருப்பி அனுப்பப்படுவதாக செய்தி வருகிறது. அதற்கு பதிலாக ஏற்கனவே இந்த யுஎஸ் ஜெரால்ட் CVN 78 என்ற கப்பல், இது ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான். ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை விட இந்த யுஎஸ் ஜெரால்ட் CVN 78 என்கிற கப்பல் மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பலை அமெரிக்கா நேற்று இந்த ஆப்ரஹாம் லிங்கனுக்கு மாற்றாக அனுப்ப தொடங்கி இருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்திற்குள் இந்த யுஎஸ் ஜெரால்ட் கப்பல் இந்த கடல் பரப்பில், அதாவது இந்த முற்றுகைக்கான இடத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் போன்ற கப்பல்கள் எல்லாம் பெருத்த சேதமடைந்ததற்கு காரணம் ஈரானுடைய பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் என்கிற செய்தியை அமெரிக்கா ஆரம்பத்திலே மறுத்தாலும் தற்போது அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக அமெரிக்காவுடைய கப்பல்கள், அதற்கு சொந்தமான மிகப்பெரிய ஏவுகணை கப்பல்கள் சேதமடைந்திருப்பதன் மூலமாக அமெரிக்காவுடைய வீக்னஸ், பலவீனம் இந்த ஈரான் அமெரிக்கா போரில் வெளிப்பட்டிருப்பதாக இன்னைக்கு சர்வதேச பகுப்பாய்வாளர்கள் கருத்துக்களை சொல்கிறார். அமெரிக்காவுடைய கப்பற்படையுடைய பலம், அதில் பலவீனம் வெளிப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு செய்தி, துருக்கி, நாம் ஏற்கனவே பேசுவது போல துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இப்பொழுது சண்டை போராக மாற்றம் கண்டிருக்கின்ற சூழலில் நேற்று முன்தினம் துருக்கி அரசாங்கம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஒரு பிடிவாரண்டை அறிவித்திருக்கிறது. துருக்கியுடைய இஸ்தான்புல் இருக்கின்ற துருக்கியுடைய உச்ச நீதிமன்றம் இஸ்ரேலுடைய பிரதமர்
பெஞ்சமின் நெதன்யாகு மீதும், ஐடிஎஃப் சொல்லக்கூடிய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதனுடைய சீஃப் ஆக இருக்கின்ற அபக் மோஸ்கோவிச் என்கிற தளபதி மீதும், இன்னும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கவிர் மீதும் ஒரு பிடிவாரண்டை துருக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இது என்ன காரணம் என்றால், கடந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு துருக்கியிலிருந்து ஏராளமான சர்வதேச கப்பல்கள், 50 மேற்பட்ட கப்பல்கள் காசாவிற்கு உணவுகளை ஏற்றிச் சென்ற ஒரு சூழல். பொதுவாக காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள் உணவிற்கு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற சூழலில் அந்த மக்கள் உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், அதாவது சுகாதார கேட்டின் அடிப்படையில் மருந்துகள் கூட இல்லாமல் அவர்கள் மிகவும் பலவீனப்பட்ட நிலையில 50க்கு மேற்பட்ட தன்னார்வ நிறுவனத்துக்கு சொந்தமான, பல நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் துருக்கியிலிருந்து பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த 50 கப்பல்களும் 400க்கு மேற்பட்ட ஊழியர்களும் இஸ்ரேல் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் வெறுமனே கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் அந்த 430 தன்னார்வ ஊழியர்களையும் சிறையில் அடைத்த இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களை மிக மோசமாக நடத்தியதை வீடியோவாக, காணொலி காட்சிகளாக வெளியிட்டதையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கவிர், அவர் ஒரு தீவிர வலதுசாரி சியோனிஸ்ட் என்று சொல்வார்கள். அவர் இந்த 400க்கும் மேற்பட்ட இந்த என்ஜிஓ தன்னார்வ ஊழியர்களை மிக மோசமாக நடத்திய அந்த காணொலி காட்சி உலக அளவில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்ததை நாம் பார்க்கணும். இந்த செய்திகளை ஒட்டி துருக்கியில் இருக்கின்ற இஸ்தான்புல்லில் இருக்கின்ற துருக்கி உச்சநீதிமன்றத்தில் துருக்கி அரசாங்கம் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி மீதும், இஸ்ரேலுடைய பிரதமர் மீதும், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் மீதும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இஸ்தான்புல்லில் இருக்கின்ற துருக்கியுடைய உச்சநீதிமன்றம் இவர்கள் 3 பேருக்கும் பிடிவாரண்ட் கொடுத்திருக்கிறது. பிடிவாரண்ட் மூலமாக இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதை இன்டர்போல் மூலமாக இந்த 3 பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற செய்தியின் அடிப்படையில் இவர்கள் 3 பேரும் எங்கு சென்றாலும், அல்லது துருக்கியுடைய நேச நாடுகளுக்கு சென்றாலும், சர்வதேச அளவில் இவர்கள் பயணப்பட்டாலும் கைது செய்ய வேண்டும் என்று துருக்கி அரசாங்கம் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் இதே இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதும், அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இஸ்ரேல் காட்ஸ் மீதும் ஒரு பிடிவாரண்டை, மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் ஒரு பிடிவாரண்டை சமர்ப்பித்திருப்பதை பார்க்க வேண்டும். இது 2வது முறையாக தற்போது துருக்கி அரசாங்கமும் ஒரு பிடிவாரண்டை கொடுத்ததன் மூலமாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய சகாக்களும் மனித உரிமை மீறலில் தொடர்ச்சியாக அத்துமீறுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் பேச தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இன்னொரு ஜியோபாலிட்டிக்ஸ் செய்தி களஞ்சியத்தோடு இதே ஜெம் டீ கோடில் சந்திக்கலாம். அதுவரை ஜெம் நேயர்களுக்கு அன்பு கூர்ந்த வணக்கம். நன்றி நேயர்களே.